Shri Gurubhyo Namaha. Welcome to part 2 of the lecture series observing Shri Jnananda Bharati Swamiji's Jayanti. This lecture series is organized by Tatvaloka, Sringeri Guru Bandhava and Shri Jnananda Bharati Trust, and we will be hearing from Shri N. Venkatramanji on Advaita as expounded in Panchadashi. It's a series of lectures in Tamil. Over to you, Venkatramanji. माला सुधा कुंभ विबोध मुद्रा विद्या विराजत करवारि चाता अपार कारुण्य सुधांबुराशिं श्री शारदाम्बां प्रणतोऽस्मि नित्यम् शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमबोध्यया किङ्करीयस्य सामाया शङ्कराचार्यमाश्रये प्रह्लादवरदो देवो यो न सम्मपरो हरिः नृसिंहोपासकं नित्यं तं नृसिंहगुरुं भजे श्री सच्चिदानंद शिवाभिनव्य नृसिंहभारत्य पिता यतीन्द्रान् विद्यानिधीन् मन्त्रनिधीन् सदात्मनिष्ठान् भजे मानव शम्भुरूपान् सदात्मज्ञाननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारती विवेकिनं महाप्रज्ञं धैर्योदारक्षमानिधिं सदाभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे अज्ञानां चान्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखतं तीर्थं भारतीतीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारती. अन्नै शारदा परमेश्वरिक्कुम ज्येष्ठ महासन्निधानं जगद्गुरु श्रीमद् अभिनव विद्यातीर्थ महास्वामिகளுக்கும் महासन्निधानं जगद्गुरु श्री श्री भारती तीर्थ महास्वामिகளுக்கும் சன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகளுக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மானசீக வேதாந்த டீச்சரான ஞானானந்த பாரதி சுவாமிகளுக்கும் அவருடைய ஆசிக்கும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். சொன்ன மாதிரி இந்த பஞ்சதசிங்கிறது 12th செஞ்சுரியில எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். 11வது ஆச்சாரியாலும் 12வது ஆச்சாரியாலும் ஜெகத்குரு ஸ்ரீமத் பாரதி தீர்த்த மகாசுவாமிகளும் ஜெகத்குரு ஸ்ரீமத் வித்யாரண்ய மகாசுவாமிகளும் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு கிரந்தம். 2 பேரும் சிங்கேரியில சேர்ந்து ஒரு 20 வருஷம் இருந்திருக்கா. 1260 to 1280 அந்த பீரியட்ல பல விஷயங்கள் எழுதப்பட்டது. அதுல பஞ்சதசியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கம்ப்ளீட் கம்பெண்டியம் ஆஃப் தி பிரஸ்தானத்ரயம். சொன்ன மாதிரி இத இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நமக்கு புரிகிற மாதிரி கமெண்ட்ரியில கொடுத்தவர் ஞானானந்த பாரதி மகாசுவாமி. நிறைய பேர் எழுதியிருக்கா. நமக்கு கொடுத்தவர் ஞானானந்த பாரதி மகாசுவாமி, ஞானானந்த பாரதி சுவாமிகள். அவருடைய ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸை ஒட்டி தான் இந்த லெக்சர் நம்ம பண்றோம். இன்னைக்கு சனாதன தர்மம் விந்தியாசோட தெற்கு பக்கம் நிலைச்சு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மூல காரணம் வித்யாரண்ய மகாராஜ். அவர் ஸ்தாபிச்ச விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மூலம்தான் இந்த சனாதன தர்மம் விந்தியாஸ்க்கு இந்த பக்கம் நிலைச்சு நின்றிருக்கு. அதனால ஒவ்வொரு சனாதனியும் வித்யாரண்ய மகாராஜுக்கு நாம் எப்போதும் கடமைப்பட்டிருப்போம். அதனால அவர் எழுதின இந்த பஞ்சதசிய நாம படிச்சு தெரிஞ்சு நாம் அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேவையா அமையும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஜீவன் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். அந்த ஜீவன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸோட இப்படி இன்டராக்ட் ஆகுது. இதுல வித்யாரண்ய மகாராஜ் உபனிஷத் தத்துவங்கள் எல்லாத்திலையும் இருக்கிற சத்தியத்தை எடுத்து ஒரு
அழகான ஒரு வரிசையில இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கார் அப்படின்னு ஞானானந்த பாரதி சுவாமிகள் கமெண்ட்ரியில சொல்லியிருக்கார். God created duality, man created duality. இதனுடைய சம்பந்தம் தான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். தத்துவம் ஒண்ணுதான், ஆனா சொல்லியிருக்கிற விதம் ரொம்ப யூனிக் அப்படின்னு சுவாமிகள் எழுதியிருக்க. நேத்தி நாம இந்த ஜீவனை பத்தி பார்த்தோம். இந்த கிராஸ் பாடி, சட்டில் பாடி, காசல் பாடி அப்படின்னு 3 சேர்ந்து அமையிறது தான் இந்த ஒவ்வொரு ஜீவனும், நான் நீங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 பாடியையும் 5 கோஷங்களா வேதாந்தம் விவரிக்கிறது. பஞ்ச கோஷம் அப்படின்னு சொல்றோம். என்ன இந்த 5 கோஷங்கள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல தெரியறது இந்த கிராஸ் பாடி தெரியறது, இதுதான் நம்ம அன்னமய கோஷம். நம்ம பெற்றோர்கள் சாப்பிட்டு அதுலேருந்து உற்பத்தியான, அதுலேருந்து நாம சிருஷ்டிக்குள்ள வந்து நாம ஜீவிதத்துல வாழறதுக்கு எப்படி சாப்பிட்டுட்டு வாழறோமோ அதுக்கு உதவியா இருக்கிற இந்த கிராஸ் பாடி தான் அன்னமய கோஷம். அன்னத்தினால சஸ்டைனார ஒரு சரீரம். இது வந்து குகை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கேவுக்குள்ளது ஒரு கேவுக்குள்ளது ஒரு கேவுக்குள்ளது கடைசி எல்லாம் தாண்டிக்குள்ள அந்த கேவுக்குள்ள இந்த ஜீவன் இருக்குன்னு சொல்றது வேதாந்தம். சோ அன்னமய கோஷத்தினுடைய இமீடியட் இன்னர் கேவ் என்ன அப்படின்னு பார்த்தா, அதை நாம பிராணமய கோஷம். நேத்தி பார்த்தோம் 5 பிராணம்: பானன், அபானன், தியானம், உதானம், சமானம். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். இன்ஹேலிங், எக்ஸ்ஹேலிங், டிஸ்ட்ரிபியூஷன், டைஜஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பிராணனுக்கும். இந்த பிராணன் இருக்கிற ஒரு கோஷத்தை நாம வேதாந்தம் பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணனை தாண்டி இருக்கிற அடுத்த கேவ் தான் மனசு. இத மனோன்மய கோஷம், மனசு இருக்கிற ஒரு கோஷம், ஒரு ஷீட் அப்படின்னு சொல்றது. இந்த மனசை தாண்டி இருக்கிறது தான் புத்தி. அதுதான் 4வது கோஷமா விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. அதையும் தாண்டி இருக்கிற இந்த அவித்தை அப்படிங்கிறது வந்து அது மேல இந்த பிரம்மன் ரிஃப்ளெக்ட் ஆற அந்த ஒரு கோஷம், அதுல இருந்து வர அந்த கோஷத்தை நாம ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த 5 கோஷங்களையும் வேதாந்தம் இந்த 3 பாடியை திருப்பி பிரிக்கிறது. இந்த அன்னமய கோஷத்தை கிராஸ் பாடி அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 3ஐயும் சட்டில் பாடி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆனந்தமய கோஷத்தை காசல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்றோம். இந்த 5 கோஷங்கள் தான் ஜீவனுக்கு. இது இந்த 5 குகையை தாண்டி தான் இந்த ஜீவன் இருக்கிறதாக வேதாந்தம் சொல்றது. இது ஜீவனுக்கு. ஈஸ்வரனுக்கு எது கோஷம் அப்படின்னு பார்த்தா, ஈஸ்வர சக்தி, மாயையை அந்த மாயையுடைய சக்தியை உபயோகப்படுத்தி, இங்கிலீஷ்ல சுவாமிகள் இன்டிஸ்கிரைபபிள் பவர் ஆஃப் ஈஸ்வரா அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த சக்தி தான் ஈஸ்வரனுக்கு கோஷம். சரி, இப்போ நாம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு வேதாந்தம் என்ன கேட்கறதுன்னா, ஒன்னொன்னா நம்ம விவரிச்சுட்டே போலாம். இப்ப பிரம்மன் எதுன்னு தானே நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். சரி, இந்த அன்னமய கோஷம் பிரம்மனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்றோம். ஒன்னொன்னா நமக்காக கேட்கறது, கேட்டு கேட்டு பதில் சொல்றது. இந்த அன்னமய கோஷம் ஏன் ஆத்மாவோ பிரம்மனோ இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பிறப்புக்கு முன்னாடி இந்த கிராஸ் பாடி இருக்கிறது இல்லை. நம்மளுடைய இறப்புக்கு அப்புறம் இந்த கிராஸ் பாடி இருக்கிறது டிஸ்போஸ் ஆயிடும். சோ
பர்மனண்டா இல்லாத பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல மாத்திரம் இருக்கிற இந்த கிராஸ் பாடிய பிரம்மன்னு சொல்ல முடியாது. உடனே ஒரு அப்ஜெக்ஷன் என்னன்னா, ஏன் சொல்லக்கூடாது? இந்த சரீரத்தோட பிரம்மன் வருது, இந்த சரீரத்தோட இந்த ஜீவன் போகுது அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி வச்சுக்கலாமே. சரீரம் வரும்போது ஜீவன் உள்ள வருது, ஜீவன் சரீரம் விட்டு போனா சரீரம் கீழே விடுறது, ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் இருக்கு. அதனால இது இதையே நம்ம ஜீவன் ஏன் ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு வேதாந்தம் பதில் சொல்றது, அப்படி நீ வச்சுட்டேன்னா கர்மாவுக்கு என்ன பதில் சொல்ற? ஒரே நாள்ல சென்னையில பல மெட்டர்னிட்டி ஹோம்ஸ்ல பல குழந்தைகள் பிறக்கிறது டெய்லி. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி லட்சங்களோடைய பிறக்கிறது, ஒரே மாதிரி குணங்களோடைய பிறக்கிறது, ஒரே மாதிரி சம்பத்துகளோடைய பிறக்கிறது. ஒண்ணு புத்திசாலியா பிறக்கிறது, ஒண்ணு டல் ஹெட்டடா பிறக்கிறது, ஒண்ணு பிளாஸ்டிக்கா பிறக்கிறது, ஒண்ணு டிஃபார்ம்டா பிறக்கிறது, ஒண்ணு ஒவ்வொரு விதமா பிறக்கிறது. வேதாந்தம் கேட்கறது, நீ ஜீவன் வருது ஜீவன் போறது இதுதான், இதோடதான் ஆத்மான்னு சொன்னேன்னா இந்த கர்ம பலன் இதுக்கு முந்தின ஒரு சரீரம் இருந்திருக்கணும் இல்லையா? அப்பதானே அந்த பலன் புண்ணிய பாபங்களை ஒட்டி நாம இந்த பிறப்புக்கு வந்திருக்கோம். அப்ப இதுக்கு அப்புறமா ஒரு பிறப்பு இருக்கு இல்லையா? இத நீங்க ஜீவன் முக்த நிலையை அடையாத ஒரு ஜீவனுக்கு. சோ இது ரெண்டையும் மறந்துட்டு இது மொத்தம் பிடிச்சு இது ஆத்மான்னு சொல்றது சரியா? அதனால சரீரத்தை ஆத்மான்னு சொல்லக்கூடாது. ஆத்மா இல்லை, அது பிரம்மன் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, இந்த கிராஸ் பாடியை விட்டுடலாம். பிராணனையே ஆத்மான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா வேதாந்தம் அதுக்கு பதில் சொல்றது, பிராணனுக்கு பிரக்ஞை இல்லப்பா, கான்சியஸ்னஸ் கிடையாது. பிரக்ஞை இல்லாத ஒரு சமாச்சாரத்தை அண்ட் பிரம்மன்கிறது ஸ்வயம் பிரக்யம், செல்ஃப் லிமினஸ், செல்ஃப் கான்சியஸ், அதுதான் அதனுடைய லட்சணம். அது இல்லாத ஒரு பிராணனை நீ எப்படி ஆத்மான்னு சொல்லலாம்? சரி, மனசை ஏன் நம்ம ஆத்மான்னு சொல்லக்கூடாது? மூணாவது கேள்வி. மனசுங்கிறது சஞ்சலப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். இன்னைக்கு கோபமா இருப்போம், நாளைக்கு சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு வருத்தமா இருப்போம், அடுத்த நாள் துக்கமா இருப்போம், அடுத்த நாளைக்கு வெறித்தனமா இருப்போம், ஒரு நாளைக்கு பீஸ்ஃபுல்லா இருப்போம். இந்த மூட் ஸ்விங்ஸுக்கு உட்பட்ட ஒரு மனசை, இவ்வளவு சஞ்சலமா இவ்வளவு அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு மனசை போய் அதுதான் ஸ்திரமான உண்மை, அது ஒன்றுதான் இருந்திருக்கு வஸ்துவான்னு சொல்ல முடியுமா? அதனால மனச நீ பிரம்மன்னோ ஆத்மானோ சொல்லாத. சரி, அப்ப புத்திய சொல்லல. புத்தி மனசோட ஸ்திரமான ஒரு வஸ்து தானே, புத்திய சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, புத்திங்கிறது புத்தி அகங்காரம் ரெண்டு சேர்ந்ததுதான், ஈகோ. நாம முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஹெட் டு ஃபுட், பாதாதி கேசம் நம்மளை ஆட்டி படைக்கிறது அந்த ஈகோ தான். அவ்வளவு ஆக்டிவா அது இருக்கும். ஆனா படுத்து தூங்க ஆரம்பிச்சு டீப் ஸ்லீப்குள்ள போயிடுதுன்னா அது சேர்ந்து தூங்கிடும். அதனாலதான் நம்ம டீப் ஸ்லீப் அடையிறோம். ஸோ ஒரு டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது அதுவும் சுவாரஸ்யமா தூங்குற ஒரு சமாச்சாரத்தை எப்போதும் முழிச்சுட்டு இருக்கு, எப்போதும் இருந்திருக்கு, எப்போதும் பிரக்ஞையோட இருக்குங்கிற ஒரு குணத்தை எப்படி நம்ம அதுக்கு அட்ரிபியூட் பண்ண முடியும்? அதனால புத்திங்கிறது பிரம்மன் இல்லை, ஆத்மா இல்லை. சரி, ஆனந்தமய கோஷத்தையே நம்ம ஆத்மான்னு சொல்லக்கூடாது. கடைசிக்கு அதுக்கு சொல்ற பதில், ஆனந்தமயம்னா என்ன? இப்படி ஒரு திடீர்னு ஒரு நெகிழ்ந்து போயிடுறோம் இல்லையா? நம்ம திடீர்னு ஒரு சந்தோஷமான செய்தியோ இல்ல ஒரு வருத்தமான செய்தியோ, ஒரு நம்மளை தாண்டி நம்ம கண்ணிலேருந்து ஜலம் வருது, சமயங்கள் சந்தர்ப்பங்கள் இயற்கையா நம்ம லைஃப்ல பாக்குறோமா இல்லையா? நம்மளை தாண்டி, நம்ம முயற்சியை தாண்டி, அந்த சுரூப லட்சணம் அது புண்ணியங்களால ஏற்படுற ஒரு அனுபவம் அப்படின்னு வேதாந்தம் சொல்றோம். புண்ணியத்தினால
மாத்திரம்தான் அந்த மாதிரியான அனுபவம் சித்தியாகும். ஆனா அந்த அனுபவத்துக்கு என்ன ஒரு குவாலிட்டின்னா, அது வரும், அந்த அனுபவம் முடிஞ்சோன்னு திருப்பி தூங்க போயிடும், எப்போது இருக்காது. இன்ஃபேக்ட் இன்னும் 1-2 கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனந்தமயம்ங்கிறது மெல்டிங் பாட், அது ஒரு மெல்டிங் ஸ்டேட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு வேதாந்தம் ரொம்ப அழகா. சோ அது சர்வதா காலமும் அது எப்ப அந்த புண்ணியம் பண்ற போது, புண்ணியம் பண்ணிருக்கனால எப்ப அந்த மொமெண்டரி ரியாக்ஷன் வருதோ அதோட அது வேலை வரும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை நாம எப்படி பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றது? அதனால ஆனந்தமய கோஷமும் பிரம்மன் இல்லை. ஆக மொத்தம் 5 குகையை தாண்டி வந்தாச்சு. சரி, அப்ப எதுதான் பிரம்மன், எதுதான் ஜீவன், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு வேதாந்தம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறது. நேற்று ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம், இன்னைக்கு இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஒரு ரூம் ரொம்ப டார்க்கா இருக்கு, இருட்டு அறை, வெளியில சூரிய ஒளி இருக்கு. அந்த ரூமுக்கு வெளிப்பக்கமா ஒரு ரிஃப்ளெக்டிங் கண்ணாடி இருக்கு, மிரர். அந்த கண்ணாடிய சூரிய ஒளி பக்கம் காட்டி அதை ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வச்சா அந்த சூரிய ஒளி கண்ணாடி மேல படுறது. அந்த கண்ணாடி மேல படுறதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரூமுக்குள்ள வெளிச்சம் வருது. இது இயற்கையா நாம பாக்குறோமா இல்லையா? பாக்குற ஒரு அனுபவத்தை தான் சொல்றோம். சோ 3 விஷயங்கள் சேர்றது. அறை, இருட்டு அறை, ஒரு ரிஃப்ளெக்டிங் கண்ணாடி, பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி, அங்கேருந்து அடிக்கிறதோ சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி இந்த கண்ணாடியில பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அந்த ரூம் இருட்டு அறைக்குள்ள வெளிச்சம் உள்ள போகிறது. இந்த பிரம்மன் ஜீவனா நம்ம சரீரத்துக்குள்ள இப்படிதான் போகுது அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. எப்படி? எப்போது இருக்கிற அந்த சூரிய ஒளி, ஏன் நம்ம பிரம்மன்கிறது சூரிய ஒளி சக்திக்கு மேற்பட்டது, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற எக்ஸாம்பிள். அப்ப சூரியன் பிரம்மன் ஒன்னான்னு கேட்டுடக்கூடாது. இந்த லைட்டை விட அது ரிலேட்டிவ்லி பர்மனன்ட், அதுக்காக இது எக்ஸாம்பிள் ஆகும். பிரம்மன்கிற அந்த சக்தி அவித்யைங்கிற அந்த ரிஃப்ளெக்டிங் மிரர்ல படும்போது அதுல இருந்து கிடைக்கிற ரிஃப்ளெக்ஷன், பிம்பம், எப்படி இருட்டு அறையில வெளிச்சம் வருதோ அத மாதிரி இந்த நிஜஸ்வரூபமான பிரம்மத்தினுடைய சக்தியானது பட்டு அது பிம்பமா உள்ள போய் ஜீவனா நம்ம சரீரத்துக்குள்ள போய் உட்கார் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. ஆக மொத்தம் இது ஒரு காம்பினேஷன். ஏதோ நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான் சொல்றது. சரி, பிரம்மத்தை பிடிச்சி நமக்குள்ள வச்சுட்டு இருக்கோம் நினைக்க கூடாது. அப்படி வச்சுட்டா தென் பிரம்மத்தை நம்ம லிமிட் பண்றோம், பிரம்மத்தை நமக்குள்ள லாக் பண்றோம்னு ஆயிடும். அது சத்தியம் இல்லை. பிரம்மத்தை எதாலையும் கண்டெயின் பண்ண முடியாது. பிரம்மம் இருக்கிற இடத்துலதான் இருக்கு. அதனுடைய பிம்பம் நமக்கு ஜீவனா உள்ள வருது. எப்படி வருது? மாயை ஈஸ்வரன் உதயமாகும் போது மாயையில பட்டு ஈஸ்வரன் வராது. பியோர் சத்வான ஜீவன்கிறது ரஜசும் தமசும் டாமினேட் ஆகி இம்பியூர் சத்வா கலவப்பட்ட அந்த குணத்துல படுறதுனால அந்த ஜீவன் உள்ள வருது. அப்படின்னு சொல்றேன். இதுதான் இது உள்ள இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் தான் மற்ற 5 கோஷங்களுக்கும் வேலையே இல்லையா? இல்லைன்னா உங்க சரீரம் எப்போதும் பெர்மனண்டா இருந்துட்டே இருப்போமே, இருக்கிறது இல்லையே. ஒரு நாளைக்கு கலைக்கு போறது தானே போறோம். சோ இந்த பிம்பம் உள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த பிரம் இப்போ கண்ணாடி எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடியை உடைச்சா என்ன ஆகும்? திருப்பி டார்க்னஸ் தான். அந்த பிம்பம் உள்ள போகாது. பிம்பத்தை அந்த சூரிய ஒளி இல்லாம அந்த பிம்பத்தை டைரக்டா கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது.
பிம்பம் டைரக்டா சூரிய ஒளியா உள்ள போகிறதா? உள்ள போகல. சோ சூரிய ஒளி டைரக்டா டார்க்னஸ் லைட்டா உள்ள போகுது. சோ பிரம்மன் உள்ள வந்தார்னு சொல்ல முடியாது. மாயை இல்லாமல் அந்த சூரிய ஒளி டைரக்டா போகிறது இல்லை. பிரம்மன் இல்லாம மாயை இந்த ஜீவனை சிருஷ்டி பண்ணிடுற சக்தி, பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாயை. ஆனால் பிரம்மம் இல்லாம இந்த சிருஷ்டி ஏற்படுறது இல்லை. இத ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட், இந்த காம்பினேஷன்ல ஜீவன் உள்ள வருது. அதனால வேதாந்தம், நீ இந்த 3 விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கோ. ரூட் காஸ் ஆஃப் பர்த் இஸ் மாயா. மாயையினாலதான் இது ஏற்படுறதுங்கிறது உண்மை. அது ஃபர்ஸ்ட். ஆனா இந்த மாயையுடைய அதிபதி தான் ஆத்மாவோ பிரம்மனோ. மாயை பிரம்மனோட பெருசுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சரி, மாயை தான் எல்லாம் ஜாலம் காட்டுறது, அப்ப பிரம்மனோட சக்தி வாய்ந்ததுமே இல்லை. Brahman is the master of Maya. And the creation, Brahman இல்லாம மாயையால கிரியேட் பண்ண முடியாது. இந்த மூணுத்தையும் புரிஞ்சுட்டேன்னா இந்த பிம்பம் எப்படி நம்ம சரீரத்துல ஜீவனா வந்து உட்கார்றதுங்கிறதை நீ புரிஞ்சுக்க. சோ இதை பர்சீவ் பண்ண முடியாது, இதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும், பர்சீவ் பண்ண முடியாது. சோ நீ வந்து அன்னமய கோஷத்தை பார்க்க, மூச்சு விடுறத பாக்குற, மனசு வேலை செய்யறதுன்னு பாக்குற, புத்தி வேலை செய்யறதுன்னு பாக்குற, அப்பப்ப வெல்கார, இதெல்லாம் நமக்கு தெரியறது. இது தெரியாததுனால, பர்சீவ் பண்ண முடியாததுனால ஜீவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? அப்போ 2 பதில் தான் இருக்கு, 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த 5 குகையை தாண்டி ஒரு வெறும் எம்டி ஸ்பேஸ் இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். அப்போ எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னா இந்த 5 கோஷங்களுக்கும் அப்போ வந்து ஜடப்பொருளா இருக்கிற 5 கோஷங்களுக்கும் எப்படி வேலை செய்யறது? எது ஆட்டி படைக்கிறது? அப்போ இந்த பிரம்மன்கிறது பிம்பமும் ஜீவன் தான் எல்லா வேலையும் செய்யறதா? ஜீவன் ஒரு சாட்சி. நீ எதை வாய்டுன்னு சொல்றியோ, எதை எம்டின்னு சொல்றியோ, நீ அதை எம்டின்னு சொல்றதுக்கு உனக்கு சக்தி வருதே அந்த விட்னஸ்னாலதான். எம்டியா இருக்குன்னு சொல்ற பாரு, எதை வச்சு சொல்ற நீ? அதனால இதனுடைய லட்சணங்களை பார்க்கும்போது முதல்ல நீ புரிஞ்சுக்க வேண்டியது, ஜீவன்கிறது ஒரு சாட்சி. இந்த பிம்பம் உள்ள வருது, இந்த இருட்டறைக்குள்ள ஒரு வெளிச்சம் சாட்சியா வருது. இந்த வெளிச்சம் வந்து எல்லா வேலைகளும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்குல்ல, அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. வெளிச்சத்தை காட்டும். வெளிச்சத்துக்கும் அந்த வெளிச்சம் வந்தவொன்னு அந்த ரூமுக்குள்ள பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி எல்லாம் நாம தான் பண்றோம். வெளிச்சம் ஒண்ணுமே பண்றது இல்லை, வெளிச்சம் பாட்டுக்கு இருக்கும். அதனால இது ஒரு விட்னஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ. ஒரு தத்துவம். 2வது, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அது உண்மையான பிரச்சனை தான். என்ன? உன்னை பார்க்கிறோம், ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறோம், ஒரு டிவியை பார்க்கிறோம், உன்னை ருச்சிக்கிறோம், உன்னை கேட்கிறோம். ஒரு சின்ன குழந்தைய ரோஜா பூ மாதிரி எடுத்து வச்சுக்கும் போது அப்படியே ஒரு தெய்வாம்சமா இருக்கிறது, ஒரு டிவைன் டச் நம்மள அப்படியே ஆட்டி படைக்கிறது. ஒரு குழந்தை, சின்ன குழந்தைய தூக்கிக்கும் போது என்ன ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த மாதிரியான அனுபவங்கள்ல 3 விஷயம் சேர்ந்தாதான் இந்த அனுபவமே ஏற்படுறது. என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிக்கக்கூடிய ஒரு பதார்த்தம், ஆப்ஜெக்ட். அதை அனுபவிக்கிற ஜீவன் நாம. இதை 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்சிங் ஆப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்சர், இதை 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 சேர்ந்து 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 தான் இந்த உலகத்துல எல்லா விஷயத்திலையும் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது நம்ம பழக்க தோஷம். இப்படி இன்வால்வ் ஆகி எல்லாத்தையுமே இந்த ட்ரிபுட்டியில இந்த 3 விதமா அந்த ட்ரையாங்கிள்ல பார்த்து நாம என்ன சொல்றோம்? இந்த ஜீவனையும் அதை மாதிரி காட்டுன்னு சொல்றோம், இந்த பிரம்மனையும் அதை மாதிரி காட்டுன்னு சொல்றோம். வேதாந்தம் சொல்றது,
பிரம்மனுக்கு இந்த திரிபுட்டி இந்த ட்ரையாங்கிள் வேண்டாம்ப்பா. ஏன்னா பிரம்மம் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிரம்மமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த லட்சணத்தை நீ புரிஞ்சுக்கோ. பேசிக்கா சில கிரவுண்ட் ரூல்ஸை புரிஞ்சுட்டா நம்ம வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, நிறைய கேள்வி கேளு, கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா புரிஞ்சுட்டு கேளு, புரியறதுக்காக கேளு, வேதாந்தத்துடைய சத்தியத்தை பலப்படுத்துறதுக்காக கேளு. அப்போ உனக்கு வேதாந்தம் புரியும். குதர்க்கவாதம் பண்ணிட்டே போனா யாருக்கு நஷ்டம்? வேதாந்தத்துக்கு எந்த நஷ்டமும், சொல்லிக் கொடுக்குற குருக்கு எந்த நஷ்டமும் உண்டு. சரிப்பா, உனக்கு வரல விட்டுருவாரு. சோ ஒண்ணு விட்னஸ் சொன்னோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதுவே ஒரு அனுபவம் தான். அதனால ஒரு ஆப்ஜெக்டை காட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸரை காட்டு, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டு இல்லை. இந்த பெர்முட்டேஷன் வச்சுட்டு பிரம்மத்தை நீ தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்த கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, மூணாவது விஷயம் சொல்லி தருது, பிரம்மன் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் கிடையாது. ஒரு படிப்பை படிக்கிறோம்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த விஷயம்னு ஒண்ணு இருக்கு, அதை முயற்சி பண்ணி அதுல இருந்து அந்த நாலேஜை நம்ம அக்வயர் பண்றோம். அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், அக்வயரிங், the person who is acquiring the knowledge, experience mariye tha, and the transmission of knowledge from the object of knowledge to the person who acquires the knowledge. Brahman ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் கிடையாதுப்பா. பிரம்மனே சத்தியம், பிரம்மனே நாலேஜ். இது மூணாவது விஷயம். சோ வாய்டு கிடையாது, விட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் கிடையாது, அதுவே ஒரு நாலேஜ். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நாம அந்த தீபாவளிக்கு இப்போ ஒரு பாதாங்கீர் பண்ணணும், இல்ல பாதாம் அல்வா பண்ணணும்னு சொன்னா பல பதார்த்தத்தை சேர்த்து போட்டு அப்புறம் அதுல சுகரை ஆட் பண்ணி அந்த பாதாம் அல்வாவை பண்றோம். சோ அந்த பதார்த்தத்துக்கு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணணும்னா சுகரை சேர்த்து போட்டா தான் அந்த பாதாம் அல்வா இனிக்கும். இப்போ சுகருடைய ஸ்வீட்னஸ்ல எதையாவது சேர்த்தாதான் அந்த சுகர் ஸ்வீட் ஆகுமா? கேளு அப்படின்னு சொல்றோம். ஒரு சுகர் எடுத்துக்கோ, ஒரு சால்ட் எடுத்துக்கோ. நேச்சுரலாவே ஸ்வீட்னஸ் இஸ் த டெண்டன்சி ஆஃப் தி சுகர். நேச்சுரல் சுகருடைய இனிப்பு அதுக்கு நேச்சுரல். சோ இப்ப சுகர் இருக்கு, இதுல கொஞ்சம் சேர்த்த உடனே அது சுகருக்கு இனிப்பு வரும்ங்கிற சம்பிரதாயம் இல்லை. உப்பு இருக்கு, உப்புல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தாதான் அது உப்பே ஆகும்னு சொல்றது இல்லை. உப்பு எடுத்தாச்சுன்னா உப்பு கரிக்கிறது அதனுடைய தன்மை, அதனுடைய சுபாவம். சோ உலகத்திலேயே அப்படி பண்டங்கள் இருக்கு, எல்லாத்துலயுமே ஒண்ணு சேர்த்தா தான் வரணுங்கிறது இல்லை. சுகர் அண்ட் சால்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள். பிரம்மன் அந்த மாதிரி ஒரு லட்சணம் உடையது. ஆக மொத்தம் இந்த விஷயத்தை இந்த பஞ்சகோஷங்களுக்குள்ள இதுதான் இருக்குன்னு நீ கிரகிச்சுட்டேன்னா, சோ உன்னுடைய பர்செப்ஷனுக்கு அது இப்ப தெரியாது. என்னால பர்சீவ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் போடுமே. பர்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த குகையை தாண்டி அது இல்லைன்னு சொல்லிடாத. இந்த பிம்பமான இந்த ஜீவனுக்கு நேத்தி சொன்ன மாதிரி அந்த 3 லட்சணங்கள் இருக்கு. ஏன் இருக்கு? அந்த பிரம்மன் எப்போதுமே இருந்துன்றது. என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, நம்ம தாத்தா கிட்ட இருந்திருக்கு, முன்னோதர் இருந்திருக்கு, யுகமா இருக்கு, மகாபாரத காலத்துல இருந்திருக்கு, ராமாயண காலத்துல இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல இருந்திருக்கு. அதனால இந்த பிரம்ம லட்சணத்துக்கு 3 பாடுகள் கிடையாது. அதனாலதான் இத சச்சித் அனந்தம்னு சொல்லும் போது ட்ரூத்
கான்சியஸ்னஸ் அண்ட் லிமிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ட்ரூத்ங்கிறது தான் எப்போதும் இருக்கிற, அதுதானே எக்ஸிஸ்டன்ஸ். அதனால அந்த ட்ரூத்னு ஐடென்டிஃபை பண்றோம். ஸ்வயம் பிரக்யம். இப்போ ஒரு ரூமுக்குள்ள இருட்டு இருந்தா ஒரு டார்ச் லைட் அடிச்சா அங்க வெளிச்சம் வரும். சூரியனுக்கு டார்ச் லைட் அடிச்சு வெளிச்சம் கொடுக்கணும்னு நினைச்சா அது தப்பு தானே. பிரம்மனுக்கு ஸ்வயம். அதனாலதான் ஒரு எந்த விஷயத்திலையுமே ஷைன் ஆகணும்னா அது வேற லைட் பட்டாதான் ஷைன் ஆகும். ஆனா பிரம்மத்துக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாதுப்பா. ஏன்னா அது செல்ஃப் லூமினஸ். அதனால அது பிரக்ஞை எப்போதுமே இருக்கு. இந்த லட்சணங்கள் இருக்கிறதுனால பிரம்ம தத்துவத்துக்கு நாம இந்த உலகத்துல 3 கன்ஸ்ட்ரெயின்டோட இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் டைம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், ஸ்பேஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், காசேஷன் ஆர் டுவாலிட்டி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இதுக்கு உட்பட்டு தான் நாம இங்க இருக்கோம்னா இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இந்த டயத்துக்குள்ளதான் நமக்கு எல்லாமே இது பேஸ்ட் ஆன் டைம், இன்க்ளூடிங் அவர் லைஃப். அண்ட் நாம இந்த டுவாலிட்டியில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 24 மணி நேரம் 365 நாள் இந்த டுவாலிட்டியில் தான் இருக்கும். நீ வேற, நான் வேற, இது வேற, அது வேற, ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வேற, ஐ வேற, தட் வேற, இது சொல்லிட்டே தான் நம்ம வாழ்க்கையை வர சொல்ல தண்ணி. இந்த 3ம் பிரம்மனுக்கு கிடையாது. பிரம்மனுக்கு ஒரு ஒரு பெரிய கேன்வஸ் பெயிண்டிங்க விரிச்சா அது விரியும். இந்த பிரபஞ்சம் விரிகிற மாதிரி பிரளயத்துல சுருக்கி கொண்டு அதுக்குள்ள போயிடும். கிளீனா மடிச்சு உருட்டினா உருட்டினதுதான். அதுக்கு நம்மள மாதிரி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் தேவையில்லை. ஸ்பேஸ் இருந்தா அது எங்கேயும் இருக்கும், ஸ்பேஸ் இல்லைன்னா அது எங்க இருக்கும். அதுக்கு ஸ்பேஸ்னு ஒண்ணு வேணுங்கிற அவசியம் பிரம்மனுக்கு இல்லை. அதே மாதிரி டைம், ஏன்னா அனாதியா இருந்திருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டே இருக்கும், அனாதியா இருந்திருக்கு. அதுக்கு எந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. கால நிர்மாணத்துக்கு உட்பட்டு அது பிரம்மன் இருக்கிறது இல்லை. அண்ட் 3வது லட்சணம், அது துவைத்தத்துக்குள்ள மாட்டிக்கிறது இல்லை. அது எப்போதும் அத்வைதம். அது எப்போதும் அது ஒன்றுதான். அதனாலதான் அத்வைதத்தை திருப்பி திருப்பி என்ன சொல்றது, அது ஒன், only one and without a second. 3 தடவை ஊர்ஜிதப்படுகிறது. அது ஒண்ணு, அது ஒண்ணுதான், 2வது எதுவும் அதுக்கு கிடையாது. அது என்ன அப்படி ஒரு ஊர்ஜிதம்? அப்படின்னா ஏன் இதை சொல்லணும்? ஏன் இந்த 3 வேரியேஷனோட அதை சொல்லணும்? உடனே ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றது வேதாந்தம். இல்லப்பா, உனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஒரு பெரிய மரம் இருக்கு. மரத்துல இருந்து ஒரு வாழை மரம் இருக்கு. அதுல இருந்து ஒரு கிளை வருது. அதை வெட்டி எடுத்து வாழை இலையா நம்ம உபயோகப்படுத்தினாலும் அந்த வாழை மரம் பாட்டுக்கு இருக்கும். அதே வாழை மரத்துல இருந்து ஒரு வாழைத்தார் பூ போடுறது. உடனே என்ன பண்ணுவோம்? வாழைப்பூ எடுத்து நம்ம குழம்பு பண்றோமா இல்லையா? எடுத்து அதை தனியா பறிச்சா மரம் இருக்கு, கிளை இருக்கு, வாழைத்தார மட்டும் பிடிக்கும். அதே பூவை பூக்க விட்டா அது வாழைப்பழமா மாறுறது, தார் போடுறது, கொலை போடுறதுன்னு சொல்றோம். அந்த கொலையை எடுத்து நம்ம பழமா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுறோம். அப்ப வாழை மரம் இருக்கு. மொத்த வாழைத்தண்டே வேணும்னு அடிமரத்துல நட்டுனா வாழைத்தண்டும் தனித்தனியா கிடைக்கும். சோ ஒரு மரத்துக்குள்ள இவ்வளவு பகுதிகள் இருக்கு. ஒரு மரம்ங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள இவ்வளவு பகுதிகள் இருக்கு. பிரம்மனுக்கு எந்த பகுதியும் கிடையாது. பிரம்மனை பிரிக்க முடியாது. பார்த்தா பிரிக்க முடியாது. நாம எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய சக்தியோட நம்ம இருக்கோங்கிறத நம்ம பிரக்ஞைக்குள்ள எப்படியாவது ஏற்றிக்க முயற்சி பண்ணோம் இந்த ஜென்மாவும். பிரம்மனுக்கு எந்த பாட்டும் கிடையாது. நேற்று சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், மண் இருக்கு, அதுக்கப்புறம் அது சட்டியா மாறணும்னா அது ஈரப்பசை சேர்க்கணும். பசையை போய் இப்ப பாட்டுன்னு சொல்ல முடியுமா? மாயை அந்த சக்தி தான்.
சோ பிரம்மனுக்கு எந்த பார்ட்டும் கிடையாது, எந்த பிராக்ஷனும் கிடையாது. அதனால அது ஒண்ணு, ஒன்லி ஒன், ஒண்ணுதான். ஏன்? இப்ப மரத்தையும் எடுத்துப்போம், ட்ரீங்கிற ஒரு ஃபேமிலி எடுத்துப்போம். ஒரு வாழை மரம் இருந்தா ஒரு மாங்காய் மரம் இருக்கு, ஒரு மாங்காய் மரம் இருந்தா ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு, ஒரு ஆப்பிள் மரம் இருந்தா பலா மரம் இருக்கு, பலா மரம் இருந்தா பெரிய பீப்பிள் ட்ரீ இருக்கு, பேனியன் ட்ரீ இருக்கு. சோ மரங்கிற ஒரு வர்க்கத்துக்குள்ளேயே இவ்வளவு மல்டிபிள்ஸ் இருக்கு. பிரம்மனுக்கு மல்டிபிள்ஸ் கிடையாது. இதுக்கு நிகர் இதுன்னு பிரம்மனை காட்டி ஒன்னு சொல்ல முடியாது. அதனால ஒன்லி ஒன், வித்தவுட் எ செகண்ட். இன்னொன்னு இல்லாத இருக்கிற ஒரு தனித்துவம். அது என்ன இன்னொன்னு இல்லாத ஒரு தனித்துவம்? இப்ப மரம்ங்கிற ஒரு வர்க்கத்தை பார்ப்போம், மிருகங்கள்னு ஒரு வர்க்கத்தை பார்ப்போம், செடி கொடிகள்னு ஒரு வர்க்கத்தை பார்ப்போம், மலைகள்னு ஒரு வர்க்கத்தை பார்ப்போம். பிரபஞ்சத்துல இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? முதல்ல வாழை மரத்தை பார்த்தோம், அதுக்குள்ள இருக்கிற அங்கங்களை பார்த்தோம். மரம்ங்கிற வர்க்கத்திலே எவ்வளவு மல்டிபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். மரத்தினுடைய வர்க்கம் இல்லாம வேற வர்க்கத்துல அனிமல் கிங்டம் இருக்கு, பிளான்ட் கிங்டம் இருக்கு, மவுண்டன் கிங்டம் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பிரம்மனுக்கு நிகரா டிஸ்சிமிலரா எதுவும் கிடையாது. சிமிலரா ஒன்றும் கிடையாது, டிஸ்சிமிலரா ஒன்றும் கிடையாது, பார்ட்டாவோ பிராக்ஷனோ ஒன்றும் கிடையாது. அதனால அது பிரம்மன் தரித்து இருக்கிறார். இவ்வளவு வசதியான ஒரு சமாச்சாரம். இந்த ஜென்மாவில நமக்கு இத கேட்கக்கூடிய பாக்கியம், தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு நம்ம கோடி ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணிருக்கோம் இதை தெரிஞ்சுக்கிறது, இதை அனுபவிக்கிறதுக்கு, இந்த சத்தியம்னு உணர்றதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை நாம தெரிஞ்சுக்க மறுக்கிறோம் இந்த வாழ்க்கையில. இவ்வளவு வசதியான ஒரு சமாச்சாரம் நமக்குள்ள இருக்கு, ஜீவனா இருக்கு, பிம்பமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கோ. இன்னொரு சத்தியத்தையும் வேதாந்தம் சொல்லிக்கணும் நாம புரியறதுக்காக. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. இது பார்த்தோம். ஈஸ்வரன் மாயைய தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஈஸ்வரா இஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் மாயா. ஜீவாஸ் ஆர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் அவித்யா. நாம அடிமைகள் அவித்யக்கு. இது ரெண்டு தான் பெரிய வித்தியாசம். இப்போ மூணுமே எடுக்கலாம். ஈஸ்வரன், ஜீவன், இந்த உலகத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்க எல்லா மேட்டர் ஆப்ஜெக்ட்ஸ், ஒன்னு பியூர் சத்வா, இன்னொன்னு ரஜஸ் தமஸ் டாமினேட் பண்ண இம்பியூர் சத்வா, இன்னொன்னு தமஸ் டாமினேட் பண்ண ரஜஸ்தா. இந்த மூணு தான் வேதாந்தம் சொல்றது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நம்மளோட பிறந்த ஊர்ல பிறந்து, நம்மளோட ஸ்கூல்ல படிச்சுட்டு, காலேஜ் படிச்சுட்டு, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போறோம். 35 வருஷம் அமெரிக்கால வாசம் பண்ணிட்டு போருண்டாப்பா அப்படின்னு திருப்பி ஊருக்கு வரோம். இங்கேருந்து கிளம்பி போகும்போது அவனுக்கு 15 வயசு. 35 வருஷம் சுத்தி அடிச்சு திருப்பி இந்தியாவுக்கு, நம்ம கிராமத்துக்கே, நம்ம ஊருக்கே வரும்போது 50 வயசு. அப்போ அவனை பார்த்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? ஏய், என்னோட படிச்சவன், இவன் தான்ப்பா அவன். அன்னைக்கு இருந்தோனே ஒரு 2000 பொண்ணு நானு கபடி ஆடி இருக்கோம், கோலி குண்டு ஆடி இருக்கோமே, அவன் தான் இப்போ அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் அப்படின்னு நாம சொல்றது இல்லையா? அப்போ அவன் இவன் ரெண்டு ஒண்ணுங்கிற ஒரு நிகரா காட்டுறதுக்கு தான் இருக்கு. மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வெளியில எடுத்துடுறோம் இல்லையா? இவன் தான் நிச்சயம் பண்றதுக்கு அமெரிக்கால இருக்கிற எந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு தேவைப்படுறதா? தேவைப்படல. சோ சயின்டிபிக் ஈக்குவேஷன் அப்படிதானே சொல்லு. எது டிஸ்சிமிலரோ அதை இக்னோர் பண்ணலாம் தானே ஈக்குவேஷன் சொல்லி தருது. சோ டிஸ்சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் வெளியில எடுங்கோ அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. ஈஸ்வரன் எடுத்துக்கோ, ஜீவனை எடுத்துக்கோ, மேட்டர் எடுத்துக்கோ. ஈஸ்வரனோட சக்தி வேற, மாயைக்கு உட்படாத சக்தி. ஜீவன்
அவித்யோட அடிமை, தமஸ் குணத்தினால பிறந்ததுதான் இந்த டிசிமிலாரிட்டிய மூணுத்தையும் விலைக்கு பார்த்தா என்ன தெரியுறது உனக்கு? மூணுத்துக்குள்ள இருக்கிறது ஏன்னா மாயை விளக்கிட்ட, அவித்யை விளக்கிட்ட, தமசகுணத்தை விளக்கிட்டேன்னா கிடைக்கிறது நிச்சயம் என்ன? பிரம்ம தத்துவம் தான். 3 பேருக்கும் நடுவில் இருக்கிறது பிரம்ம தத்துவம். 14 லோகத்துக்குள்ள இருக்கிறது பிரம்ம தத்துவம் தான். அந்த பிரம்ம தத்துவம் தான் நமக்குள்ள ஜீவனாயிருக்கு. இது ஒரு பகுதி. இது காட் கிரியேட்டிவ். இதே கடவுள் ஈஸ்வரன் என்ன பண்றாரு? நமக்கு சாப்பிடணும் இல்லையா? எல்லா தாவரங்கள் எல்லாமே சாப்பிடணுமே. 7 விதமான ஃபுட்டை பிராடா ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு கிரெயின்ஸ் எசென்ஷியல். தேவர்கள் சாப்பிட்றதுக்கு பௌர்ணமி அமாவாசையும் சேர்ந்து அந்த தர்சனம், அதனால தான் தர்ப்பணம் பண்றோம், பௌர்ணமி இது பண்றோம். தர்ஷா பூர்ணம். அனிமல் கிங்டத்துக்கு மில்க், பால், அநேகமா அனிமல் கிங்டம் அதுதான் லாக்டேட்டிங் இதை எடுத்துட்டு வருது. மிச்சம் இருக்கிற 3 ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டது. மிச்சம் 3 உணவு என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், நம்மளுடைய பேச்சு. இந்த 3 தான் ஜீவனுக்கு சாப்பாடு. அதனாலதான் ஜீவனை நாம ஜீவனை புரிஞ்சுக்கணும், ஜீவனை தாண்டி போகணும், அந்த நிலையை நாம அடையணும். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல வேதாந்தம் சொல்றது, ஆனந்தமய கோஷத்துக்கு மேற்பட்ட எல்லா இடத்துலயுமே ஈஸ்வர சக்தி இன்டிஸ்கிரைபபிளா தெரியும். அதுதானே அந்த 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 சமாதி நிலையை தாண்டி போனோம்னா அந்த இன்டிஸ்கிரைபபிள் ஃபோர்ஸ் நாமளும் மறைஞ்சாரோம். அதுக்கப்புறமே எல்லாமே இன்டிஸ்கிரைபபிள் ஃபோர்ஸ், பவர் ஆஃப் சக்தி, பவர் ஆஃப் ஈஸ்வரா அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. சோ இந்த 3 தான் ஜீவனுக்கு சாப்பாடு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், மனசை சுத்தமா வச்சுக்கணும், பிராணனை ஒரு சீரா நம்ம வச்சுக்கணும், அண்ட பேச்ச குறைக்கணும், நல்லது சொல்லணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்லதை நினைக்கணும், நல்லது தாட், வேர்ட் அண்ட் டீட், ஆக்ஷன் அப்படிங்கிறதுல நல்லது கலந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இதுதான் பேசிக். இது வரைக்கும் காட் கிரியேட் டுவாலிட்டி. இது சிருஷ்டியினால் படைக்கப்பட்ட இந்த துவைத பாவம் உள்ள சமாச்சாரம். இதை நம்ம ஒத்துந்தான் ஆகணும். அத்வைத்தம் ஒத்துக்கிறது. காட் கிரியேட்டட் டுவாலிட்டிய அத்வைத்தம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காட் கிரியேட்டட் டுவாலிட்டி எதனால உண்டாகிறது? ஈஸ்வரனுடைய சக்தியினால, இன்டிஸ்கிரைபபிள் பவர்னால உண்டாகிறது. பிரச்சனை அங்க இல்லவே இல்லை. காட் கிரியேட்டட் டுவாலிட்டினால நமக்கு ஒரு ஹார்மும் வராது, ஒரு பிரச்சனையும் நமக்கு அதனால வருது. பிரச்சனை எங்க வருது? மேன் கிரியேட்டட் டுவாலிட்டியில தான் வருது. மனசுல இருந்து எழற எண்ணங்கள். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. ஒரு ஜெம், ஒரு வைரத்தை எடுத்துக்கலாம், ஒரு எந்த நவரத்ன கற்களை வேணா எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வைரத்தை எடுத்துப்போம். வைரம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, கார்பன் தான். ஆனா அது புதஞ்சு 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 அது இயற்கையின் ஒரு நீதியில வைரமா வைரக்கல்லா மாறுறது. அந்த ஹார்டிட்டியோட சேர்ந்து வைரக்கல்லா வருது. வைரத்தை உடைக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமான சமாஜம். அதுக்கு வைரத்தை கட் பண்ணணும், வைரம் தான் வேணும்னு சொல்லுது. அவ்வளவு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். சிருஷ்டியில ஈஸ்வரன் தன்னுடைய இன்டிஸ்கிரைபபிள் பவர்ல இந்த வைரத்தை சிருஷ்டி பண்றார். வைரத்தை சிருஷ்டி பண்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இத ஒரு மனசும் ஒரு எண்ணமும்
எப்படி பார்க்கிறது அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய சக்தி உள்ளவன் அதை அடைஞ்சான்னா அவனோ அவளோ ரொம்ப சந்தோஷப்படுறா. என்கிட்ட இது இருக்கு, பிரைஸ்லெஸ் ஜெம்யா. ஆசை இருக்கு, அதை அடையக்கூடிய சக்தி இருக்கு. அதை அடைஞ்ச ஒண்ணு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுறது. இது ஒரு அனுபவம். ரெண்டாவது, ஆசை இருக்கு, அடையக்கூடிய சக்தி இல்லை, அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறது. இது நம்மளால அடைய முடியலையேன்னு இந்த மனசு ரொம்ப ஏங்குறது. இது ஒரு அனுபவம். மூணாவது அனுபவம், அதே கல்லை பார்த்துட்டு இதனால நமக்கு என்னையா ஒரு பிரயோஜனம் இல்லை, இது நம்மளுக்கு தெய்வத்தை நமக்கு போய் பிரம்மத்தை காட்ட போறதா அப்படின்னு ஒரு மனசு இதே வைரத்தை பார்த்து இன்டிஃபரண்டா இருக்க முடியாது. இப்ப நீங்க கேள்வி கேளுங்க, காட் கிரியேட்டட் டூவாலிட்டியில கிடைக்கிற அந்த வைரம் மேன் கிரியேட்டட் டூவாலிட்டியில எப்படி வேலை செய்யுது? அப்ப தப்பு காட் கிரியேட்டட் டூவாலிட்டியில இல்ல, சிருஷ்டியில இருக்கும். பிரளயம் வரைக்கும் அது இருக்கும். நீ உன்னை எப்படி தயார் பண்ணிக்கிறங்கிறது தான், உன் ஜேர்னி தான் உனக்கு முக்கியம். நீ உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இல்லப்பா, நீ ஈஸ்வரன் இல்லை. சிருஷ்டி இன்டர்ஃபியர் பண்ற சக்தி உனக்கு இல்லை. இன்டர்ஃபியர் பண்றவங்க எல்லாம் அந்த சக்தி கொஞ்சம் சக்தி அடிச்சோம் இன்டர்ஃபியர் பண்றவங்க என்ன ஆயிட்டுருக்கோம் நாம தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ சக்திய நேச்சருக்கு எழுத்து வேலை பண்ணினா என்ன, நேச்சர் திருப்பி அடிச்சா என்ன? இந்த கொரோனால 10 மாசம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யாராலையாவது ஏதாவது பண்ண முடியறதா? அதனால திருப்பி அது மகாமாரி மகாமாரின்னு சொல்றோம். இதை கண்டனம் பண்ணிடாதீங்க, இதை திட்டாதீங்க, இதை கோச்சுன்றாதீங்க. அம்பாள் கொடுத்துருக்கா, திருப்பி அம்பாள் தான் எடுக்கணும். மெடிசன் கண்டுபிடிக்கலாம், வேக்சின் எல்லாம் அதெல்லாம் இருக்கு, ப்ராசஸ். ஒரு உலகம்னு இருக்கும்போது அதெல்லாம் நடக்கணும். ஆனா ஒரு ஒரு வேதாந்த பூர்வமா யோசிச்சாலும், ஒரு ரிலிஜியஸா யோசிச்சாலும், ஃபெய்த்தோட யோசிச்சாலும், பகவான் கொடுத்த விஷயம் திருப்பி பகவான் தான் நம்ம கிட்ட இருந்து காப்பாற்றி வெளியில் எடுத்துன்னு போகணும். இதுக்கு நாம பிரார்த்தனை பண்ணணும். அந்த முயற்சியில மனசார எல்லாருமே பிரார்த்தனை பண்ணணும். இது தெய்வ குத்தம், திருப்பி தெய்வம் தான் எடுக்க முடியணும். சோ இப்படி இருக்கிற இந்த சிருஷ்டியில இந்த 3 அம்சங்கள்ல 3மே மனசுல இருந்து எடற ஒரு கான்டாக்ட் தானே. ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒரு பெண் வீட்டுல பிறக்கிறார். பிறந்த உடனே என்ன சொல்றோம்? அவளை டாட்டர், மகாலட்சுமி ஆத்துல பிறந்திருக்கான்னு சொல்றோம். பெரியவளாய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன ஆறா? ஒரு ஒய்ஃப் ஆறா. அந்த ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் இல்ல ஆறா. நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, உடனே ஒரு மதர் ஆறா. அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது, உடனே ஒரு மதர் இல்ல ஆறா. அவளோட கூட பிறந்து வாழுக்கு பிரதர் சிஸ்டர் ஆயிருக்கா, பிரதர் சிஸ்டர் ஆயிருக்கா. அவ போய் ஜாயின் பண்ற ஃபேமிலியில ஒரு சிஸ்டர் இல்லாவா இருக்கா. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய சிஸ்டத்துல பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ பொன் டாட்டர்ங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபார்ம், மதர்ங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபார்ம், ஒய்ஃப்ங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபார்ம், டாட்டர் இல்லாங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபார்மா? இல்லையே. பிசிக்கல் ஃபார்ம் ஒண்ணுதான், ஐடென்டிட்டி ஒண்ணுதான். நாம அந்த சமயத்துல அந்த ரிலேஷன்ல எப்படி அசோசியேட் பண்ணிக்கிறோங்கிறது நம்ம மனசு பொறுத்து சமாச்சாரம். ஆக மொத்தம் சிருஷ்டியில அந்த பொண்ணை படைச்சிருக்கார் கடவுள், அது சிருஷ்டியினுடைய தத்துவம். ஆனா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு நேம்ஸ கொடுக்கறது, இவ்வளவு டைமென்ஷன்ஸை கொடுக்கறது நம்மளுடைய மனசுலேருந்து ஏற்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப். இததான் காட் கிரியேட்டட், கடவுள் பவர்ல கிரியேட் பண்ற, ஜீவராசிகள் மனசுல இருந்து கிரியேட் பண்றோம். இந்த ரெண்டும் சேர்றதை தான் நாம பந்தம், பாண்டேஜ் சொல்றோம். இது எப்படி ஏற்படுறதுன்னு பார்த்தா வேதாந்தம் சொல்றது, மனசனுடைய ஒரு நிலை எப்படின்னா, ஒரு மெட்டல் இருக்கு, அயன்.
காப்பர் இது வேணா எடுத்துக்கோங்க. மெட்டலை உருக்கி அதை ஒரு மோல்டுல போட்டா, ஒரு ரவுண்டா ஒரு மோல்டு, சதுரமா ஒரு மோல்டு, ரெக்டாங்கிளா ஒரு மோல்டுல போய் ஊத்தி வச்சு காய்ச்சி ஊத்தி திருப்பி அதை இந்த மோல்டை பிரிச்சா அது எந்த ஷேப் அடையும்? ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டை ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸ், இந்த மிலிட்டரி எல்லாம் காட்டுக்குள்ள எல்லாம் போகும்போது ஃபுல்லா அந்த டார்ச்லயே ஃபுல்லா கருப்பு போட்டு அடிக்கும். இந்த லைட்டுக்கு நேரம் அந்த ஆப்ஜெக்ட் மேல போய் அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் தெரியற அளவுக்கு உட்கார்றது இலுமினேட் ஆகுது. இதை நம்ம பார்த்து தானே இருக்கும் நிச்சயம் வாழ்க்கையில. மனசுக்கு அந்த சக்தி இருக்கு. 3 விஷயங்கள் சேர்றது மனசோட. அறிவுபூர்வமா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது நாலேஜ். ஒரு பானை இருக்கு, பானையை பார்த்த உடனே அது பானைங்கிற மெமரியில் நம்ம கிட்ட இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ அறிவுபூர்வமா அந்த பானையை பார்க்கணும். தாட் மூலம் இந்த மனசு போய் அந்த பானையில போய் பார்த்து அந்த பானையோட ஷேப் அக்வயர் பண்றோம். இந்த ஜீவன் இத ரெண்டையும் விட்னஸா உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் நம்மளுடைய லைஃப்ல ஒன்னொன்னும் இந்த மனசை அலப்பாயறதுன்னு சொல்றோமா என்ன? ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை பார்த்தா அந்த சமாச்சாரத்தை பேர போய் அந்த மனசு உட்கார்ந்து. மனசனுடைய சுபாவம் ஏன்னா அது மனசு இஸ் இன்டான்ஜிபிள், மனசு இஸ் இன்விசிபிள். எப்படி போய் உட்காந்துக்கும்? மனசு எங்க வெளியில போய் ஓடி போய் எங்கேயா உட்காந்துக்குமா? இல்ல, நாமளே சொல்லி இருக்கோம் மனசுங்கிறது சட்டில் பாடி, உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த கர்மேந்திரியங்கள் வாங்கி 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 உள்ள தள்ளுறதே, இதை பாரு, அதை பாரு, இதை கேளு, இதை சாப்பிடு, இதை தொடு, இதை அனுபவி. அதை ப்ராசஸ் பண்ணும். இந்த மனசு அதை பார்த்த உடனே அந்த கண்ணு மூலம் அதை பார்க்கறது, காது மூலம் அது ஒரு அப்படியே ஐக்கியமா இருக்கு. இது மனசனுடைய சுபாவம். அப்ப வேதாந்தத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரி, இதெல்லாம் கூட எங்களால ஒத்துக்க முடியாது. சரி, ஒத்துக்கணும். அப்ப நீங்க இந்த பிரம்ம தத்துவம் அடையணும்லாம் சொல்றேனே, நாலேஜ் வேணும், ஞானம் வேணும்லாம் சொல்றேனே, எதுக்கு? இப்ப நீங்க சொல்றது என்ன? மனசு போய் உள்ள உட்காந்துக்கிறதுப்பா, மனசுதான் சஞ்சலப்படுறது, மனசுதான் இந்த கர்மாக்கு எல்லாத்துக்கும் சீடா இருக்கு அப்படின்னு சொல்றேனே. சரி, மனசு போற நிலையை ப்ரிவென்ட் பண்ணிடுவோம், அதுக்கு தடுப்பு போட்டுருவோம், மனசை போக விடாம பண்ணிடலாம். இது வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சோ மனசை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் டெக்னிக் சஜஸ்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா என்ன? கண்ணை மூடிடலாம், காதை பொத்திடலாம், வாயை பொத்திடலாம், ரூம் ஒரு இருட்டு அறைக்குள்ள 10 வருஷம் போட்டுடலாம்ப்பா. போட்டுட்டா உனக்கு அப்படியே 10வது வருஷம் வெளியில எடுத்தா ஜீவன் முக்தர் ஸ்டேட்டஸ் கொடுத்துடலாமா? சர்டிபிகேட் கொடுத்துடலாமா? கான்வெகேஷன் கொடுத்துடலாமா? இதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதண்டாகும். வேதாந்தம் சொல்றது அப்பா நல்லா புரிஞ்சுக்கோ. அங்கதான் வித்யாரண்ய மகாராஜோடைய அந்த டெக்னிக் ஆஃப் ப்ரூவிங் காட் மேட் டுவாலிட்டி அண்ட் மேன் மேட் டுவாலிட்டியோடைய அந்த ஃபியூஷனை பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்க. பாரு, காட் மேட் டுவாலிட்டிய நீ ஒரு காலம் அழிச்சிட முடியாது. அந்த சக்தி உங்ககிட்ட இல்லை. ரப்பர்ல அழிக்கிற மாதிரி பிரபஞ்சத்தை மனசுல இருந்து அழிக்க முடியாது. 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்திருக்கார் சுவாமிகள் அவருடைய ரைட்டிங்ல. நான் பர்செப்ஷன், கன்சிடரிங் இட் ஆஸ் அன்ரியல். இது 2ம் தான் வேதாந்தத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். தெரியாம பண்ற ப்ரிவென்ட் பண்றது ப்ராசஸ்னால நீ வேதாந்தி ஆயிட முடியாது, நீ ஆத்மஞானி ஆயிட முடியாது, ஒரு நாளும் ஆக முடியாது. ப்ரிவென்ஷன் இஸ் நாட் an answer. கட்டுப்பாடு
இருக்குங்கிறது கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். பிடிச்சு நிறுத்தினா, குழந்தைய பிடிச்சு நிறுத்தினா எப்படி தெரிக்கும், மனசை பிடிச்சு நிறுத்தினா மனசும் தெரிக்கும். இந்த சூக்ஷ்மத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். சோ நான் பர்செப்ஷன்னால நீ ஆத்ம ஞானி அடைய முடியாது. நீ எதையெல்லாம் பர்சீவ் பண்றியோ அது எல்லாம் நிஜம், அது ஒரு இல்லூஷன், அது ஒரு தோற்றம், அது ஒரு மாயைன்னு அன்ரியாலிட்டியை நீ உணர்ற வரைக்கும் உனக்கு ஞானம் வராதுப்பா. பார்த்துட்டே இருக்கணும், ஆனா அது நிஜம் இல்லைன்னு தோணும். கேட்டுட்டே இருக்கணும், இது பிரயோஜனம் இல்லைன்னு தோணும். விரக்தி ஏற்படணும். இதுதான் வேதாந்தத்துல ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு கட்டம். ஆமா, நம்மள மாதிரி எளிமையா இத படியெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். சோ நான் பர்செப்ஷன் prevention will not lead to Atma Jnana. What will lead to Atma Jnana is, எதை பர்சீவ் பண்றோமோ அது அன்ரியல்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும், அந்த அனுபவம் சித்திக்கிற வரைக்கும் நமக்கு ஞானம் ஏற்படாது. அதனால இந்த பிரபஞ்சத்தை திட்டாத. பிரபஞ்சம் வேஸ்ட், பிரபஞ்சம் இது, அதுல இருக்கு, இவ்வளவு தோஷம் இருக்கு. பாருங்க, என்ன வேணா நடக்கும். இப்ப நடந்திருக்கே, ஓடு 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 ஓடுன்னு ஓடின உலகம் ஒண்ணும் இல்லாம ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒருத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியலையே. ஈஸ்வரனுக்கு அந்த சக்தி இருக்கு, மாயைக்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல சொல்ற சில எக்ஸாம்பிள்லாம் பின்னாடி வருது. இப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அக்னி தலகுப்புற எரியும். இப்படி எரிய வைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தா தலகுப்புற எரிய வைக்கிறதுக்கு சக்தி இல்லாமலா போயிடும். இதுக்கு சக்தி இருக்கு, அதுக்கு சக்தி இல்லாமலா போயிடும். என்ன வேணா நடக்கும். ஆனா ஒரு இயற்கையின் கட்டுப்பாடுக்குள்ள ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இயற்கை. அதுதான் ஏன் இந்த பவர் ஈஸ்வரன் கொடுத்திருக்கார் பிரம்மன் அப்படின்னு பார்த்தா, உலகத்துல ஒரு ஆர்டர் இருக்கணும். இந்த ஆர்டர் உலக நேச்சர்ல அந்த ஆர்டர் இருக்கு. நேச்சருக்குள்ள புகுந்து 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 குறைஞ்சு குறைஞ்சு தப்பு பண்றது யாரு? இந்த மனசு, இந்த புத்தி, இந்த மனுஷன், இந்த ஜீவன். அதனால இது மாதிரியான துக்கங்கள்லாம் வருது. நேச்சர் பாட்டுக்கு நேச்சர் இருக்கிறபடி நாம நேச்சர் படி வாழ்ந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? வராது. நம்ம நேச்சரோட ஒட்டி வாழறது இல்லையே, நேச்சருக்கு சண்டை போட்டு நான் வாழறோம். அதனால இந்த விளைவுகள்லாம் ஏற்படுறது பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோமே, அனுபவிச்சுட்டு இருக்கோமே. சோ prevention is not an answer. Realizing that it is unreal is the answer. இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்தை நான் முடிச்சிடுறேன். அதனால 2 விஷயங்களை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நீ பிரபஞ்சத்தை திட்டாத. இந்த காட் கிரியேட்டட் டுவாலிட்டியில எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. குருங்கிற தத்துவம் காட் கிரியேட்டட் டுவாலிட்டியில இருக்கு. சாஸ்திரம்ங்கிறது, உபனிஷத்துங்கிறது காட் கிரியேட்டட்ல இருந்தானே வந்திருக்கு. சோ மனசுக்கு என்ன சொல்லி தருது வேதாந்தம்னா, இந்த காட் கிரியேட்டட் ரியாலிட்டியை நீ நகர்த்திட்டு வாழ முடியாது. இதுக்குள்ள இருந்துதான் நீ வாழணும். இதுக்குள்ள ஜீவனம் பண்ணிதான் நீ மேலே ஏறணும். அதனால குட் அண்ட் பேட் பிரி. இதுதான் முக்கியமான விஷயம். எதெல்லாம் அதுதான் நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்றதோ, தர்மம் அதர்மம். இங்க சொல்லப்பட்ட வேதாந்தத்துல இந்த கட்டத்துல வருது. எப்படி நம்ம தபஸ் பண்ணணும், எப்படி சபகல்ப இதை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கு. நாம அதை பின்னாடி எடுத்துக்கணும். இப்ப நாம இருக்கிற நிலைமையில இருந்து அதை ரிலேட் பண்ணி தானே நம்ம பேசணும். சோ இந்த காட் கிரியேட்டட் ரியாலிட்டியில நமக்கு 4 புருஷார்த்தங்கள் சொல்லிக்கப்பட்டிருக்கு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். ஒரு கையில தர்மத்தை பிடிச்சுக்கணும், ஒரு கையில மோட்சத்துக்கு பிரயத்தனப்படணும். இந்த தர்மத்தையும் மோட்சத்தையும் கெட்டியா பிடிச்சுன்னு பிரயத்தனப்பட்டா நாமளே நம்மளுடைய சுயமா எவ்வளவு கெட்டவாடா இருந்தாலும் மாறி இந்த தர்மத்தையும் காமத்தையும் அர்த்தத்தையும் காமத்தையும் இதுக்கு உட்பட்டு
தான் நாம செய்வோம். அதுக்காகத்தான் அர்த்தத்தையும் காமத்தையும் தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் நடுவுல வச்சிருக்கு. இன்னொரு ஆப்ஷன், இதே காட் கிரியேட்டட் டுவாலிட்டி என்ன பண்ணலாம், தர்மத்தை விட்டுடலாம், எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாதுன்னு. மோட்சத்தை, எனக்கு மோட்சம் எல்லாம் தேர பாட்டுக்கு இருந்து போதும், நான் பாட்டுக்கு சிவனே இருக்கேன், எனக்கு இந்த மோட்சம் வேண்டாம் அப்படின்னு இதை ரெண்டையும் விலகிறவா அப்ப என்ன பண்ணுவா, அர்த்தத்தையும் காமத்தையும் தானே பர்சியூ பண்ணுவா. அந்த மாதிரி பர்சியூ பண்ற ஒரு காட் கிரியேட்டட் ரியாலிட்டியில நீ திருப்பி 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 பந்தம் தான் பட போற. இந்த சைக்கிள்ல, இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருந்து ஒன்னால வெளியில வரவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல திருப்பி தர்மத்துக்கு போகும், எங்கேயாவது ஒரு ஓரத்துல மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு, அதனால மோட்சத்தை பத்தி நம்ம நினைக்கணும்னால நினை. இத ரெண்டுத்தையும் கையில வச்சுக்காம அர்த்தத்தையும் காமத்தையும் சம்பாதிச்சா நாம நிறைய பாபங்கள் பண்றதுக்கு சான்ஸ். அதனால திருப்பி புண்ணிய பாபம், இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ற சுவாமிகள், கலர்லெஸ் தர்மா. புண்ணியத்தையும் தாண்டி பாவத்தையும் தாண்டி நிஷ்காமியமா இருக்கிற ஒரு நிலைமையில கொண்டு போய் நீ சேர்ந்தேன்னா இந்த சித்த சுத்தியை ஏற்பட்டதுன்னா இந்த வேதாந்தத்தை முதல் படிப்புல நீ போற. இங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பஞ்சதசி என்ன மாதிரியான ஒரு சமாதியில இருக்கணும்னு சொல்லியிருக்கு, எந்த மாதிரி பிரணவத்தை உச்சரிக்கணும், எந்த மாதிரி தபஸ் பண்ணணுங்கிறதான் இங்க இந்த இதுக்கு கண்டினியூட்டியா சொல்லியிருக்கு சிலபஸ். ஆனா நாம அந்த ஸ்திதியை அடையல, நான் பாட்டுக்கு நிர்விகல்ப சமாஜ் சபைகல்ப சமாஜ்னு சொல்லிட்டு இருந்தா அது இது டிஸ்கனெக்ட் ஆயிடும். அதனால இப்போ நாம இருக்கிற ஸ்திதியை புரிஞ்சுப்போம். தர்மத்தையும் மோட்சத்தையும் ரெண்டுத்தையும் நம்பிக்கையோட கெட்டியா பிடிச்சுக்கிற ஒரு சுபாவத்தை நம்ம ஏற்படுத்தி இந்த மேன்மேட், இந்த காட் மேட் டுவாலிட்டியில இருந்தால் நீ எப்ப ஜீவன் முக்தர் ஆறியோ, எப்போ உனக்கு ஞானம் கிடைக்கிறதோ, இந்த உலகம் உனக்கு இன்டிஃபரண்டா படும்பா. உலகம் பாட்டுக்கு இருக்கும், மற்றவாளுக்கெல்லாம் உலகம் ஏங்கின்னு தான் இருக்கும். உலகத்தினுடைய இயக்கத்தை நிறுத்தது ஞானம் இல்லை. நீ ஞானி ஆயிட்டா அதே அந்த உலகத்தை நீ உபயோகப்படுத்திக்கலாம். நீ சாப்பிட மாட்டியா? ஜீவன் முக்தர்கள் சாப்பிடாம இருந்திருக்காளா, தூங்காம இருந்திருக்காளா, வஸ்திரங்கள் போட்டுக்காம இருந்திருக்கு, எல்லாமே சொல்றது உலகத்தினுக்கு. ஆனா அவ என்ன, எந்தவித அதர்மமும் எந்தவித காமமும் எந்தவித மோகமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார். இந்த ஆச்சாரிய பம்பள ஒவ்வொரு ஜீவன் முக்தரை பத்தி அவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு எடுத்து படிக்கிறதுக்கு. சோ இந்த நிலைமையை அடையிறதுக்கு மேன்மேட் டூவாலிட்டிலேருந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணி டிசால்வ் பண்ண, இந்த மனசை டிசால்வ் பண்ற டெக்னிக்கை அடுத்த வாரம் 2 இதுல நம்ம பார்ப்போம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஒரு பியூட்டிஃபுல் லெக்சர் இன்னைக்கு மறுபடியும். கிரேட் தேங்க்ஸ் மிஸ்டர் வெங்கட்ராமன். எவ்வளவு ஒரு டீப் மேட்டரை இவ்வளவு எளினமாக, ரொம்ப நளினமாக, ரொம்ப சுலபமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது கொடுத்துருக்கேன் இல்லைங்க. இந்த லாஸ்ட் 1 hour கேட்டதும் அந்த பஞ்சபட்சத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி த காட் கிரியேட்டட் டுவாலிட்டி அண்ட் மேன்மேட் டுவாலிட்டி பற்றி சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யூ டிடன்ட் காம்ப்ளிகேட் வித் எனி சான்ஸ்கிரிட் ஸ்லோகா சொல்லி வெரி கொட்டேஷன் கொடுத்து ஒன்றும் நீங்கள் பண்ணலை. Only a person, a lawyer like you, it's a great sense of ability to bring a logic. உங்களால் தான் பண்ண முடியும். You brought it so beautifully. இந்த பஞ்சதசி entire treatise is meant for மத்தியம அதிகாரி சொல்லுங்க, people who are striving to become ஞானிஸ், who are striving in the Vedantic path. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி you created a great interest in all of us. Certainly we look forward to next episode. எல்லாருக்கும் on behalf of all of us, Sashtanga Namaskaram to Mahasannidhanam, Sri Mahasannidhanam and Sri Sannidhanam. We all look forward to the lectures next week, next Saturday and next Sunday, again 6:45 same time. We continue on this great blissful journey of Vedanta. Namaskaram.